ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கொள்ளு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம கொள்ளு பொடி மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த கொள்ளு பொடி மிக்ஸை வச்சு எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம நேரடியாக கொள்ளை வச்சு சட்னி அரைக்க போறோம். இந்த சட்னிக்கு நான் தேங்காய் யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லை, உடல் எடை குறையணுன்றவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நான் ஏற்கனவே இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கொள்ளு பொடி மிக்ஸ் அரைக்கும் போது சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொள்ளு சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொள்ளு, கடுகுளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, தக்காளி, புளி, உப்பு, எண்ணெய். பேன் வச்சு முதல்ல நம்ம கொள்ளு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வறுத்துடலாம். இது வறுப்படும் போது கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வறுப்பட்ட உடனே உங்களுக்கு வந்து அது தானாகவே வெடிக்கிற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அது லைட்டாக வெடிக்குது. இப்போ வந்து இது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு மிக்சரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சிவந்ததும் 3 காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். பூண்டு, இப்போ வெங்காயம் காஞ்ச மிளகாவை நல்லா செவக்க வறுத்துடலாம். அடுத்தது ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது புளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஏற்கனவே கொள்ளை வந்து மிக்சரில் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.